ஆலந்தூர் கண்ணன் காலனி முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியே வராமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றனர். கனமழை தொடர்வதால் அங்கே வெள்ளம் சூழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து வீடுகளுக்குள்ளும் புகுந்த வெள்ளத்தால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மொய்தீன் வழங்க கேட்கலாம். மொய்தீன், குடியிருப்பு பகுதிக்குள்ளும் வெள்ளம் புகுந்திருக்கக்கூடிய வேளையில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் சொல்வது என்ன? இதனை அகற்றும் பணியை மாநகராட்சி பணியாளர்கள் தொடங்கி இருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? அதாவது காலை முதலே சென்னை மற்றும் புறநகர பகுதியில் அதிகமாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஆலந்தூர் கண்ணன் காலனி முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, காரைக்கால், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை, அதாவது மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. நேற்று இரவு முதல் தொடங்கின மழை தற்போது வரை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் சென்னை நகரின் முக்கிய பகுதிகள் மழை நீரால் சூழப்பட்டு ஆங்காங்கே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் ஆலந்தூர் மண்டலத்துக்கு உட்பட்ட கண்ணன் காலனி பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளது. காலை முதலே பெய்து வரும் மழையின் காரணமாக இப்பகுதி முழுவதும் மழைநீர் சூழப்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்பு வாசிகள் வீட்டினில் இருந்து வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முயற்சிருக்கின்றனர். தற்பொழுது வரை புகார் அளித்தும் எந்த ஒரு அதிகாரிகளும் வந்து இங்குள்ள மழைநீரை வெளியேற்றவில்லை என அப்பகுதி வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மொய்தீன்.